ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைய நாள் இனிய நாளாய் அமையட்டும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அழகான குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் நிறைய பேர் சில விஷயங்களை தவற விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி நம்ம தவற விட்ட வாய்ப்புகள் எதற்காக, அது நல்லதா கெட்டதா அப்படின்றத பற்றின ஒரு ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக முழுமையாக கேளுங்க. அப்போ இந்த ஸ்டோரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கலாம். இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனியில் வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி போர்டு மாட்டுறாங்க. அந்த கம்பெனியில் நிறைய பேர் வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்க. அது என்ன மாதிரி வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, துப்புரவு பணி வேலை. ஓகேங்களா? அதாவது கூட்டி துடைக்கிற வேலை அந்த கம்பெனியில். ஸோ அந்த கம்பெனியோட வேலைக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணி நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய கம்பெனி. துப்புரவு பணியாக இருந்தாலும் அங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா, சம்பளம் அதிக அளவில் கிடைக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் ஆர்வத்தோடு அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது அதில் ஒரே ஒருத்தரை மட்டும் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவர் பண்ணுற வேலை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, நல்ல க்ளீனாக இருக்குது. பலன்னு எந்த ஒரு விஷயத்தை அதை அவர் பண்ணாலுமே அவர் ரொம்ப கரெக்டாக பண்ணுறாரு. ஸோ அப்போ அந்த கம்பெனியோட மேனேஜர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரை ரொம்ப பிடிச்சு போய், சரி ஓகே இவரை நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூப்பிடுறாரு. இவரும் ரூமுக்கு போகிறாரு. ரூமுக்கு போகும்போது அந்த மேனேஜர் அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் பண்ணுற வேலை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் உங்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி கொடுக்குறோம். நீங்கள் எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாரு அவருக்கு. இவரும் ஓகே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அந்த காலத்தில் துப்புரவு பணிக்கு அவ்வளோ சேலரிலாம் கிடைக்காது. ஓகேங்களா? ஒரு 3,000 4,000 அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் 10,000 அப்படின்றது அவருக்கு ஒரு பெரிய தொகை. ஓகே ரொம்ப ஹாப்பி. ஆஹா, நம்ம வீட்டில் இருக்க எல்லா கடனையும் நம்ம அடைச்சிடலாம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அப்போ அவர்கிட்ட அவர் அந்த கம்பெனி மேனேஜர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, உங்களோட மெயில் ஐடி கொடுங்க, உங்கள் மெயில் ஐடிக்கு தான் நான் அந்த ஆஃபர் லெட்டர் நான் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேட்குறாரு. அப்போ அந்த துப்புரவு பணியாளர் அவருக்கு இருந்த அந்த மிகப்பெரிய சந்தோஷம் ஒரு நிமிஷத்தில் சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. என்ன காரணம்னா, அவருக்கு இமெயில் ஐடினா என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் அவர் சொல்கிறாரு மேனேஜர்கிட்ட, சரி என்கிட்ட இமெயில் ஐடிலாம் இல்லை, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியலை, என்கிட்ட இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கு அந்த மேனேஜர் சொல்கிறாரு, அப்போனா உங்களுக்கு இங்கே நான் வேலை கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த கம்பெனி ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு இமெயில் ஐடி, சிஸ்டம் பற்றின நாலேஜாவது, பேசிக் நாலேஜாவது உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா நீங்கள் அப்போ தான் நாங்கள் அந்த சிபியூத்தோட ஒரு மானிட்டரத்தோட அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது தெரியும். அதனால் உங்களுக்கு என்னால் வேலை கொடுக்க முடியாது, எங்களை தவறாக நினச்சிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் ரொம்ப மன வருத்தத்தோட, சரி ஓகே நமக்கு இந்த வேலை இல்லை, என்னடா ஒரு நிமிஷம் கிடைச்ச சந்தோஷம் ஒரே நிமிஷத்தில் புஷ்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் ரொம்ப அப்செட் ஆகி அவர் ரோட நடந்து வந்துட்டே இருக்காரு. அப்போ அவர் பையில் ஒரு 10 ரூபாய் இருக்குது. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சரி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஏதோ ஒரு வருமானத்தை கொண்டு போகணும். ஏன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் பசியோடு இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னைக்கு ஏதோ ஒரு வருமானத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நடந்து போயிட்டே இருந்தவர் திடீர்னு மார்க்கெட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த மார்க்கெட்டில் அன்னைக்குன்னு பார்த்து தக்காளி விலை ரொம்ப கம்மியாக கிடைக்குது அவருக்கு. அப்போ சரி ஒரு 10 ரூபாய்க்கு தக்காளி வாங்குறாரு. 10 ரூபாய்க்கு தக்காளி வாங்கி இதை நம்ம விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு கூடையில் 10 ரூபாய்க்கு தக்காளி வாங்கிட்டு தெருவா போய் விற்கிறாரு. தக்காளி வாங்கலையோ தக்காளி அப்படி அந்த மாதிரி கூவி விற்கிறாரு. விற்றதில் அவருக்கு 10 ரூபாய் லாபம் கிடைக்குது. ஏன்னா 10 ரூபாய்க்கு எவ்வளோங்க கிடைக்கும், 1 கிலோ 2 கிலோ அவ்வளோதான் கிடைக்கும். அந்த 1 கிலோ 2 கிலோவுக்கு அவருக்கு 10 ரூபாய் லாபம் கிடைக்குது. இவரும் ரொம்ப ஹாப்பியாக என்ன பண்ணுறாரு, அகெயின் திருப்பி அதே மார்க்கெட்டுக்கு வராரு. 20 ரூபாய்க்கு தக்காளி வாங்குறாரு. திருப்பி அடுத்த தெருவுக்கு போகிறாரு, அங்கே விற்கிறாரு. இப்படியே இவர் வியாபாரம் பண்ணி என்ன ஆயிட்டாரு அப்படின்னா, பெரிய தக்காளி மண்டியோட ஓனர் ஆயிட்டார். சரிங்களா? பெரிய தக்காளி மண்டி, அவர் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சொத்து, அந்த அளவுக்கு அவருக்கு வசதி வந்துருச்சு. அப்போது இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா,
சரி ஓகே, நம்ம கையில் பணம் வச்சிருக்கிறது சரி கிடையாது, நம்ம பெரிய லெவலுக்கு வந்துட்டோம், இனி வீட்டில் பணம் வச்சிருக்க வேண்டாம், நம்ம பேங்க்கில் போடலாம் அப்படின்னு பேங்க்குக்கு போய் அப்ரோச் பண்ணுறாரு. சரி இந்த மாதிரி எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுங்க. அந்த மேனேஜர் கிட்ட கேட்குறாரு, எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுங்க, நான் அந்த மாதிரி தக்காளி மண்டி வச்சுருக்கேன், எனக்கு மாதம் நான் 1,00,000 சம்பாதிக்கிறேன், எனக்கு தக்காளி மண்டியிலேருந்து வருமானம் வருது, எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த மேனேஜரும் பார்த்துட்டு, ஓ நீங்கள் வாங்க சார், நான் ஓப்பன் பண்ணி தரேன், இது ஒரு பெரிய விஷயமா சார், வாங்க சார், உங்களுக்கு இல்லாத அக்கௌண்ட்டா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணும்போது அவர் கேட்குறாரு, சார் நீங்கள் உங்களோட ஜிமெயில் ஐடி கொடுங்க, ஏன்னா நாளைக்கு நீங்கள் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஜிமெயில் ஐடிக்கு தான் சார் நோட்டிஃபிகேஷன் வரும், ஜிமெயில் ஐடி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பணக்காரர் சொல்கிறாரு, எங்கிட்ட ஜிமெயில் ஐடிலாம் இல்லைங்க அப்படின்றாரு. உடனே அதுக்கு அந்த மேனேஜர் கேட்குறாரு, என்னங்க ஜிமெயில் ஐடி இல்லைன்னு சொல்கிறீங்க, இந்த காலத்தில் போய் நீங்கள் எவ்வளோ வசதியாக இருக்கீங்க, இவ்வளோ கோடிக்கு அதிபதியாக இருக்கீங்க, மாதமே நீங்கள் 1,00,000 சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் என்னங்க இப்படி மெயில் ஐடி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த தக்காளி மண்டி ஓனர் சொல்கிறாரு, எனக்கு ஜிமெயில் ஐடி தெரியாததுனால தான் இன்றைக்கி நான் பணக்காரனாக இருக்கேன், எனக்கு ஜிமெயில் ஐடி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் துடைக்கிற வேலை பார்த்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னை பொறுத்தளவுக்கும் ஒரு வாய்ப்பு நம்மளை விட்டு நழுவி போகுது அப்படின்னா அது நமக்கு அடுத்த இன்னொரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வர போகுது அப்படின்றத அர்த்தமாக தான் நான் கருதுவேன். இந்த கதையிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஒரு வாய்ப்பு நழுவி போயிருச்சுன்னு அவர் தன்னை தாழ்த்திக்கிறாம அடுத்த வாய்ப்பை அவர் உருவாக்கி அந்த வாய்ப்பில் அவர் வெற்றி அடைஞ்சார் இல்லைங்களா, அந்த வெற்றி தாங்க நமக்கு வேணும். மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே தன்னம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியம், சரிங்களா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். ஒரு வாய்ப்பு வருதுன்னா அதை பயன்படுத்துங்க. அதை உங்களை நழுவி உங்களை விட்டு அது போகுது அப்படின்னா சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டு அடுத்த வரும் வாய்ப்புக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு நீங்களே அந்த வாய்ப்பை உருவாக்குங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களோட நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வாழ்க்கையில் பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.